குரோத் ஃபண்டு. அவங்களும் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நியர்லி 20% வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் கொண்டு வராங்க. அப்போ பங்குச்சந்தை நமக்கு கொண்டு வர்ற ரிட்டர்ன்ஸ் வருமானம் அப்படின்றது 12% கூட்டு வட்டி. கூட்டு வட்டின்னா காம்பவுண்ட் ஆனுவல் குரோத் ரிட்டர்ன் சொல்லுவோம். நம்ம இதோட அளவீட. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை விட கூட்டு வட்டியோட சதவீதம் குறைவா பார்க்கறதுக்கு குறைவா இருக்கும். ஆனா நீங்க அப்சல்யூட் ரிட்டர்ன் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். இது பல மடங்கு ரிட்டர்ன்ஸை கொண்டு வந்துரும். இப்போ ஒரு கூட எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். நீங்க ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்ல 10 வருஷத்துக்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. ₹1,00,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, ஃபிக்ஸட் டெபாசிட்டோட இன்னைக்கு ரிட்டர்ன்ஸ் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா ₹2,00,000 இருக்கும். அதுவே நீங்க வந்து ஒரு மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, அதாவது ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, ஒரு 3 மடங்கு. அதாவது இன்னைக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்ணது வந்து அன்னைக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 1,00,000னா இன்னைக்கு வந்து அது கொண்டு வந்து கொடுக்கும். 3 இன்னும் கொஞ்சம் கூடவே வரும். அதாவது 3,50,000க்கு மேலேயே வரும். இது வந்து 12% சிஏஜிஆர். இப்ப இந்த 17%, 20% அப்படின்றதெல்லாம் போகும்போது கிட்டத்தட்ட 4 மடங்கு, 5 மடங்கு 10 ஆண்டுகளில் கொண்டு வந்து கொடுக்கக்கூடியது. இதையே நீங்க 20 வருஷம் விட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 17 மடங்கு, 18 மடங்கு கொண்டு வரும். இப்போ இந்த நிப்பான் இந்தியா நான் சொன்னேன் இல்லையா? ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா, நாங்க ஒரு 25 வருஷம் கணக்கு எடுத்துக்கிட்டோம். அதாவது 25 வருஷத்துல அந்த ஃபண்டு கிட்டத்தட்ட 25 மடங்கு ரிட்டர்னே கொண்டு வந்துருது. ஸோ அதாவது நீங்க வருஷத்துக்கு எவ்வளவு வருஷம் நீங்க விடுறீங்களோ, அவ்வளோ வருஷம் ஐ மீன் ஒரு 20 வருஷம் விடும்போது வருஷத்துக்கு 100% ரிட்டர்ன்ஸ் அப்படின்றது ஓவரால் ரிட்டர்ன்ஸ். ஏன் அப்படின்னா, அது வந்து காம்பவுண்ட்ல வேலை செய்யுது. நீங்க வந்து காசை வெளியில எடுத்தால் அதோட வளர்ச்சி அப்படின்றது மட்டுப்படலாம். ஆனா நீங்க பங்குச்சந்தையில பங்கா போடும்போது, நேரடி பங்கா போடும்போது உங்களுக்கு குறைவான இதுதான் கிடைக்கும். அதுவே தானா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல போடும்போது அவங்க வந்து ஒரு என்ன சொல்றது? வாங்கி, வித்து, திரும்ப வாங்கி, வித்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைக்கிள்ல வெல்த்த கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி கிரியேட் பண்ணும்போது உங்களுடைய ரிட்டர்ன்ஸ்ன்றது பன்மடங்கு வளரும். இன்னைக்கு கனரா ரூபிக்கோட கோல்ட் எஸ்ஐபி பத்தி சொல்லப் போறாங்க. இது வந்து ஒரு ஃபண்ட் கிடையாது. இது ஒரு கான்செப்ட். மியூச்சுவல் ஃபண்டுன்னு நமக்கு தெரியும். இப்போ இதுல நெறைய எஸ்ஐபி உங்களுக்கு தெரியும். அதாவது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மென்ட் பிளான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆ யாரு ஐசிஐசிஐல இருந்து இதே மாரி ஒரு கான்செப்ட்டோட வந்தாங்க. ஃப்ரீடம் எஸ்ஐபி அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. இந்த ஃப்ரீடம் எஸ்ஐபி அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு எஸ்ஐபியையும், எஸ்டபிள்யூபியையும் கனெக்ட் பண்ணி சொல்றது. ஸோ அது இட்ஸ் அ கான்செப்ட். அதுல வந்து எந்த ஃபண்ட வேணாலும் நம்ம பொருத்திக்கலாம். அதாவது ஐசிஐசிஐல என்ன ஃபண்ட் குடுத்தாலும் அதுல வந்து மேட்ச் பண்ணிக்கலாம். அதே மாரி இதுவும் அப்படிதான். இது வந்து ஒரு கான்செப்ட். இந்த கான்செப்ட்ல கனரா ரூபிக்கோட எந்த ஒரு ஃபண்டையும் நீங்க வந்து பொருத்திக்கலாம். அது மூலமா உங்களுடைய பினான்சியல் கோல் ஒண்ணு இருக்கு இல்லையா? அத நீங்க வந்து அ வரையறுத்துக் கொள்ளலாம். அத டிஃபைன் பண்ணி, அ அத வந்து துல்லியமா நீங்க அடைய முடியும். அது மட்டும் இல்லாம, உங்களுடைய முதலீடு என்னைக்கும் குறையாம பார்த்துக்கலாம். காலாகாலத்துக்கு அது நின்னுகிட்டே இருக்கும். உங்களையும் வாழ வைக்கும். உங்களுக்கு அடுத்த தலைமுறையும் வாழ வைக்கக்கூடிய அளவுக்கு அது வந்து ஒரு வளர்ச்சிய கொண்டு வந்து குடுத்துக்கிட்டே இருக்கும். அப்படியான ஒரு கான்செப்ட்ட பத்தி பேசுறதுக்கு தான் நமக்கு கனரா ரூபிக்கோட ஆ நம்மளுடைய மதுரை கிளை மேலாளர் திரு வேல்முருகன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். வேல்முருகன் சார், நீங்க இந்த கோல் எஸ்ஐபி பத்தி, உங்களுடைய கான்செப்ட்ட பத்தி நம்ம பணத்தோட்டம் குழுவிற்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க.
Thanks for your presentation. Thank you, sir. Thank you, Karthik sir, entire team. So myself, Vel Murugan, Canara Robeco Mutual Fund. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ப்ரெசன்டேஷன் உள்ள போறதுக்கு முன்னாடி கனரா ரொபேக்கோ மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் 51% ஷேர் ஹோல்டிங் வந்து கனரா பேங்க். ஸோ ஆல்மோஸ்ட் ஏன்னா 119 இயர்ஸ் ஓல்டு பேங்க்ஸ் தான் இந்த கனரா பேங்க். ஸோ அவங்களோட ஜாயிண்ட் வெஞ்சர்ஸ்ல இருக்கக்கூடியதான் இந்த கனரா பேங்க் மியூச்சுவல் ஃபண்ட். ஃபர்ஸ்ட் இனிஷியலா ஸ்டார்ட் ஆகும்போது கேன் பேங்க் மியூச்சுவல் ஃபண்டா இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் 2007 வந்து ரோட்டோடாம் கம்பெனி, அவங்களும் ஆல்மோஸ்ட் 110 இயர்ஸ் ஓல்டு அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியில் ஸோ ஜாயிண்ட் வெஞ்சர்ஸா அறிமுகமானது தான் இந்த கனரா ரொபேக்கோ அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. ஸோ ப்ரெசென்ட்லி வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 1,10,000 crore அசட்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுறோம். இந்த 1,10,000 crore அசட்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா as a industry almost 69 lakh crore இருக்கு. இந்த 69 lakh crore பார்த்தீங்கன்னா we are at 1.10. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த 1,10,000 crore பார்த்தீங்கன்னா 80 to 85% வந்து ஒன்லி ஈக்விட்டி அசட் கிளாஸ். ஸோ வி ஆர் த ஈக்விட்டி ஓரியன்டட் ஃபண்ட் ஹவுசஸ். ஸோ ஈக்விட்டி ஓரியன்டட் ஃபண்ட் ஹவுஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஸோ நாங்கள் வந்து வெரி மச் கம்ஃபர்டபுள் வித் ஈக்விட்டி ப்ராடக்ட்ஸ். ஸோ ஏன்னா ஆல்மோஸ்ட் எங்களோட 1,10,000 crore அசட்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 85,000 crore வந்து ஒன்லி இன் ஈக்விட்டிஸ், நியர்லி 90,000 crore இன் ஈக்விட்டிஸ். ஸோ இப்போ இந்த கம்பெனி அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் பேசிக்கா மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன? ஸோ மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்கிட வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இட்ஸ் அ மியூச்சுவல் ஃபண்ட் தான், உங்களோட மியூச்சுவல் ஃபண்ட் தான். இந்த மியூச்சுவல் ஃபண்ட் எப்படி ரன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மக்கள்கிட்ட இருந்து வாங்குற பணத்தை ஃபண்ட் மேனேஜர்ஸ் டிஃப்ரெண்ட் அசட் கிளாஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி அதுல இருந்து வரக்கூடிய ரிட்டர்ன்ஸை திருப்பி இன்வெஸ்டருக்கே கொடுக்கறது தான் இந்த மியூச்சுவல் ஃபண்டோட கான்செப்ட். ஸோ மியூச்சுவல் ஃபண்டோட கான்செப்ட். ஸோ இதில் வந்து நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும். ஏன்னா ஆல்மோஸ்ட் ஏன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னாலே ஒரு டிஃப்ரெண்ட் ஃபண்ட் ஹவுசஸ், டிஃப்ரெண்ட் அப்ரோச்சஸ், டிஃப்ரெண்ட் ஸ்கீம்ஸ் இந்த மாதிரி இருக்கும். இதை பொறுத்த வரைக்கும் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல் எஸ்ஐபி. ஸோ கோல் எஸ்ஐபி பொதுவாக எஸ்ஐபி கேள்விப்பட்டிருப்பீங்க. இது என்ன கோல் எஸ்ஐபி? ஸோ இந்த கோல் எஸ்ஐபி அப்படிங்கிறது ஸ்பெசிஃபிக்காக ஒரு 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 டேர்ம் சூஸ் பண்ணுறது. இட்ஸ் லைக் ரிட்டையர்மெண்ட், கார் வாங்குறதா இருக்கட்டும், இல்லை ஒரு சில்ட்ரன் எஜுகேஷனாக இருக்கட்டும், இல்லை மேரேஜ் எக்ஸ்பென்சஸாக இருக்கட்டும். இந்த மாதிரி ஏன்னா நம்ம ஆரம்பத்துலேருந்து எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக எடுத்தாலும் ஜஸ்ட் லைக் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு போகாமல் ஒரு கோல் பேஸ்டாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது இதில் கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவர் த பீரியட் ஆஃப் லாங்கர் டர்ம். இப்போ நீங்க எந்த டைம்ல எடுத்து பார்த்தாலும் இந்த கோல் எஸ்ஐபி இந்த பர்பஸ்க்காக தான் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நினைவூட்டிக்கிட்டே இருக்கும். நீங்க வந்து ஒரு இனிஷியலா வித்தவுட் கோல் எஸ்ஐபி நீங்க பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல இன்னைக்கு நீங்க பிளான் பண்ணி பண்ற சில்ட்ரன்ஸோட எஜுகேஷனுக்காக நீங்க பிளான் பண்றீங்க அப்படின்னா ஒரு 3 years கழிச்சு பாத்தீங்கன்னா அது எந்த பர்பஸ்க்காக நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது அரௌண்ட் 99% பீப்புள்ஸுக்கு வந்து ஞாபகம் இருக்காது. ஸோ அந்த செனாரியோல இந்த மாதிரி கோல் எஸ்ஐபி உங்களோட இந்த கோலை அச்சீவ் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா பொதுவா எல்லாருமே நம்ம வந்து ஆரம்ப கட்டத்துல இருந்து எந்த ஒரு முன்னேற்றமா இருக்கட்டும், இல்ல எந்த ஒரு அடுத்த லெவலுக்கு போறதா இருக்கட்டும், இல்ல நம்ம போகக்கூடிய இடமா இருக்கட்டும், எதுனாலும் ஒரு வித்தவுட் பிளான் இல்லாம நம்மளால போனா அந்த கோல் இல்ல அந்த டெஸ்டினேஷன் இல்ல அந்த பாதை அப்படிங்கிறது கொஞ்சம் டிலே ஆகும். பட் இதுவே உதாரணமா நம்ம வந்து ஒரு சென்னை போகணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா அந்த போகக்கூடிய டைம் எனக்கு அங்க இவ்வளவு நேரத்துல ரீச் ஆகணும் அப்படிங்கிற அந்த ப்ராப்பர் பிளானிங் இருக்கும் பட்சத்துல நீங்க வயா பஸ், வயா ட்ரெயின், வயா ஃபிளைட், வயா ட்ரெயின், வயா பஸ், வயா ஃபிளைட் அப்படிங்கிறத நீங்க டிசைட் பண்ணலாம். ஸோ உங்களோட அந்த ஜேர்னி வந்து ப்ராப்பரான ஒரு டைம்ல வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகும். ஸோ இப்போ இந்த கோல் எஸ்ஐபி நம்ம என்ன கான்செப்டுக்காக வரோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு சேவிங்ஸ் அப்படிங்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் தெரியும். இதுல வந்து உங்களுக்கு நான் ஒரு பிக்சர்ஸ் காட்டியிருக்கேன். இது என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க என்ன பணமா நீங்க சேவ் பண்ணீங்கன்னா நாளைக்கு உங்களை நான் சேவ் பண்றேன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான். மணிக்கு வந்து டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ்லாம் தெரியாது.
தமிழ், ஹிந்தி, இங்கிலீஷ், மலையாளம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ்லாம் தெரியாது. ஒரே ஒரு கான்செப்ட், இன்னைக்கு நீங்க என்னைய முதலீடு செய்தால் நாளைக்கு இந்த முதலீடு மல்டிபிள் டைம்ஸா நான் உங்களுக்கு உதவுவேன் அப்படிங்கிறது தான் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குது. ஸோ உண்மையிலே இது வந்து ஏன்னா முன்னோர்கள் சொல்லியிருக்காரு, சிறுதுளி பெருவெள்ளம். நீ சிறுக சிறுக சேர்த்தாலே நமக்கு வந்து பின்னாடி வந்து ஒரு பெரிய அளவிலான ஒரு தொகை இல்லை ஒரு பெரிய அளவிலான நம்மளோட வாழ்க்கை தரத்துக்கு தகுந்த ஒரு நிதி அங்க கிடைக்கும். ஸோ கோல் பேஸ்டு ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ எதுக்காக நம்ம அந்த மாதிரி ஒரு சொல்யூஷன் ஓரியன்டாவோ இல்லை ஒரு கோல் பேஸ்டாவோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும்? இப்போ நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய உலகங்கள் எல்லாமே, உலகத்தில் உள்ள பொருட்களாக இருக்கட்டும் இல்லை உலகத்தில் உள்ள நடைமுறைகளாக இருக்கட்டும், எல்லாமே மாறிக்கிட்டு இருக்கு. பேசிக் டெலிஃபோன் இருந்த காலத்தில் இன்னைக்கு ஒரு ஃபோன். ஸோ அதே மாதிரி கேஷ் டிரான்சாக்ஷன் இருந்த காலங்களில் இன்னைக்கு வந்து டிஜிட்டல் டிரான்சாக்ஷன். ஸோ நார்மலி ட்ரெடிஷ்னல் டாக்ஸிஸ் இருந்த காலத்தில் இன்னைக்கு ஸ்மார்ட் கேப்ஸ். ஸோ எல்லாமே நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாமே மாறிக்கிட்டு இருக்கு. ஏன்னா ஒரு பேசிக் டெலிஃபோன் இருந்த காலத்தில் இன்னைக்கு கரண்ட் சினாரியோ ஒவ்வொருத்தர் கையிலையும் மினிமம் 1 or 2 மொபைல் ஃபோன்ஸ் இருக்கு. ஸோ 2 வீலர் ஆர் 4 வீலர், 2 வீலர்ஸ் இருக்கு அப்படின்னா முன்னாடி சைக்கிள் இந்த மாதிரி இருந்த காலம் போய் இன்னைக்கு சைக்கிளே பார்க்க முடியல. ஸோ செகண்ட் என்னன்னா 2 வீலர்ஸ். ஒரு 2 வீலருக்கு பதிலாக மல்டிபிள் 2 வீலர்ஸ், 2 3 2 வீலர்ஸ் இருக்கு. ஸோ அதே மாதிரி ஒரு வீடு வச்சிருந்த காலம் போய் இன்னைக்கு 2 வீடு. இந்த மாதிரி ஒன்றுக்கும் அகைன்ஸ்ட் எல்லாமே சேஞ்சஸ் ஆகிக்கிட்டே இருக்கு, மல்டிபிள் ஆகிக்கிட்டே இருக்கு கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ். ஸோ இன்னைக்கு வந்து 2000 ரூபாய் நோட்டு யாரையாவது பார்க்க முடியுதா? அவ்வளோதான் பேண்ட். ஸோ இந்த கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே கோயிங் ஃபார்வர்ட் இன்னொரு 10 years 15 years 20 yearsல பார்த்தீங்கன்னா கேஷ் டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறதே நமக்கு பெரிய லெவல்ல இருக்காது. எல்லாமே கம்ப்ளீட்லி பியூர் டிஜிட்டல். ஸோ அடுத்து இந்த மாதிரி எல்லாமே மாறிக்கிட்டு இருக்கும்போது நம்ம அதுக்கு ஆல்டர்னேட்டிவா நம்மளும் மாறணும். ஸோ அதுதான் வந்து இந்த இன்னோவேஷன் வந்து நம்மளை சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கு, எல்லாமே மாறணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இந்த இன்னோவேட்டிவ் டிரான்சிஷன் அப்படிங்கிறது இப்போ எல்லாமே வந்து நமக்கு சாதகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்துருச்சு. ஏன்னா இன்னைக்கு எத்தனை மக்கள் வந்து பேங்க்ல போய் எனக்கு வந்து கேஷ் டெபாசிட் பண்ணணும் இல்லை ஒரு பணத்தை வாங்கணும் அப்படிங்கிற இந்த செனாரியோ இப்போ கரண்ட்லி கிட்டத்தட்ட ஒரு 60 to 70% வந்து கம்மியாயிடுச்சு. ஏன் அப்படின்னா எல்லாமே டிஜிட்டலைசேஷன். மொபைல் ஃபோனாக இருக்கட்டும், ஏன்னா ஈஸி பேங்கிங், அதே மாதிரி கன்வீனியன்ட், இருந்த இடத்துல இருந்தே டிரான்சாக்ஷன்ஸ். ஸோ இருந்த இடத்துல இருந்தே ஒரு கார் புக் பண்ணுறதா இருக்கட்டும், ஃப்ளைட் புக் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து சிங்கிள் ஹேண்டிலே நமக்கு கம்ப்ளீட்டாக கன்வீனியன்ட்டாக போயிடுது. ஸோ நம்மளை சுற்றி இருக்கிறவங்க மட்டும் மாறினா போதுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. நம்மளும் அந்த சுற்றி நடக்கக்கூடிய மாற்றங்களுக்கு தகுந்தாற்போல் அடுத்த லெவலுக்கு நம்மளும் நம்மளை அப்கிரேட் பண்ணணும். ஸோ அந்த வகையில் நம்ம போகக்கூடியது பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபிசிக்கலாக இருக்கட்டும் இல்லை டிஜிட்டலாக இருக்கட்டும், ஸோ எல்லாமே சேஞ்சஸ் இருக்கு. இப்படி சேஞ்சஸ் இருக்கும் பட்சத்தில் நம்மளும் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சேஞ்சஸை கொண்டு போகணும். அதுக்காகத்தான் இந்த இன்வெஸ்டிங் ஜேர்னி அப்படிங்கிறதையும் நம்ம அடுத்த லெவல் கொண்டு போகணும். முன்னாடி எல்லாம் நம்மளோட சேவிங்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு உண்டியல்ல போட்டு வைப்போம், இல்லைன்னா வீட்டோட அரிசி பைக்குள்ள போட்டு வைப்போம், இல்லை போஸ்ட் ஆஃபீஸ். அதுக்கு படிப்படியாக போஸ்ட் ஆஃபீஸு, பேங்க்ஸு இந்த மாதிரி வந்தோம். இப்போ அடுத்த லெவல் நம்ம போகணும் அப்படிங்கிறதுனால நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே வந்து த்ரூ டிஜிட்டலி, த்ரூ ஈக்விட்டி மார்க்கெட்ஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் அசெட் கிளாஸ்ல நம்ம இன்வெஸ்ட் பண்றதுக்காக நம்மளும் நம்மளை அப்கிரேட் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கான ஒரு இனிஷியேட்டிவ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோல் எஸ்ஐபி. இந்த கோல் எஸ்ஐபியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக நேம் பேஸ்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். இனிஷியல் ஸ்டேஜில் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது நம்ம கொடுக்கக்கூடிய கால அவகாசம், எந்த பர்பஸ்க்காக இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், எவ்வளோ டூரேஷனுக்காக இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு இனிஷியல் ஸ்டேஜ் டிஸ்கஷன். இதே ஜேர்னி அப் டு 10 years 15 years நீங்கள் சொல்லக்கூடிய அந்த டூரேஷன் வரைக்கும் ரன் ஆகுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி 99% ஆஃப் த எஸ்ஐபிஸ் வந்து ஸ்டாப் ஆயிடுது. ஏன்னா இந்த ஸ்பெசிஃபிக்கான ஒரு டிசைனேட்டட் கோல்ஸ் வந்து அவங்களுக்கு அந்த ஞாபகம் இருக்கிறது இல்லை. ஸோ அதனால என்னன்னா நாளைக்கு எமர்ஜென்சி ஒரு லிக்விடிட்டி வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஸோ இந்த மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும்
லிக்விடிட்டி ஜாஸ்தியா இருக்கிறதுனால, ஃபிளெக்சிபிலிட்டி ஜாஸ்தியா இருக்கிறதுனால, கன்வீனியன்ட் ஜாஸ்தியா இருக்கிறதுனால, ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இருந்து எக்ஸிட் ஆகிறது தான். ஸோ இதை வந்து ஒரு ஒரு சின்ன சேஞ்சஸ் மாதிரி இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கா கோல் ஓரியன்டா நான் கொண்டு போறேன் அப்படின்னா இது எல்லாமே ஒரு பிரேக் ஆகும். ஸோ இந்த கோல் அப்படிங்கிறது இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஈவன் பிசிக்கல் அசெட்டா இருக்கட்டும், இல்லை டிஜிட்டல் அசெட்ஸா இருக்கட்டும். ஸோ எனி அசெட் கிளாஸ் வந்து இந்த வெல்த்தை வந்து கிரியேட் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கும். ஏன்னா இன்னைக்கு தேவை அப்படிங்கிறது வந்து மனிதனுக்கு வந்து இறக்கும் தருவாய் வரைக்கும் அவங்களோட தேவைகள் இருந்துகிட்டே தான் இருக்கு. ஒன்றை பார்க்கும்போது இன்னொன்று பெட்டரா இருக்கும், அதை பார்க்கும்போது இது பெட்டரா இருக்கும். உதாரணத்துக்கு நோக்கியா ஃபோன். ஸோ பட்டன் ஃபோன் வச்சிருந்த காலத்துல போய் இன்னைக்கு வந்து அடுத்தடுத்த லெவல் வந்து பாத்தீங்கன்னா என்டையர் திங்ஸையும் சிங்கிள் ஃபோன்ல கொண்டு வரதுக்கான டிஜிட்டல் உள்ள வந்தாச்சு. ஸோ இந்த மாதிரி வீடு, காரு, ரிட்டையர்மெண்ட், சில்ட்ரன் எஜுகேஷன், ஸோ இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கான ஒரு கோல் பேஸ்டா நீங்க கொண்டு போகும்போது நாளைக்கு நீங்க ஒரு 1 month கழிச்சோ இல்லை 1 year கழிச்சோ இல்லை 3 years கழிச்சோ இந்த போர்ட்ஃபோலியோ ரிவ்யூ பண்ணி பார்க்கும்போது இந்த பர்பஸ்க்காக நான் இந்த எஸ்ஐபியை ரன் பண்றேன். ஸோ இது வந்து இதை வந்து அடுத்த 10 yearsக்கு நான் பிளான் பண்ணியிருக்கேன், இல்லை ஒரு 25 years பிளான் பண்ணியிருக்கேன், ஸோ 30 years பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த பர்பஸ் ஆஃப் கோல் உங்களுக்கு தெரியும். ஸோ உங்களோட அந்த ஜேர்னி அப்படிங்கிறது அந்த அட் த எண்ட் ஆஃப் பீரியட் வரைக்கும் 30 yearsனா 30 years வரைக்கும் எஸ்ஐபி ரன் ஆகிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸை உருவாக்கி கொடுக்கு. இந்த கோல் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட் கோல்ஸ் இருக்கு. ஸோ ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு வகையான தேவைகள் இருக்கும். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஒருத்தரோட ஆசைகள் சின்ன சின்ன ஆசைகள், ஒரு கார் வாங்குறதா இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு வீடு வாங்குறதா இருக்கட்டும், இல்லை நார்மலி வந்து ஒரு சேலரிட் அசெட் கிளாஸ் ஆல்சோ ஷார்ட் டர்ம் கோல்ஸ் லைக் என்னன்னா ஒரு 1 year ஒன்ஸ் ப்ரீமியம் பே பண்றாங்களா, ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு மந்த்லி ஒரு 1000 எஸ்ஐபிஸ். ஸோ 10 months கழிச்சு இல்லை 12 months கழிச்சு அந்த ப்ரீமியம் பே பண்றதுக்கு அதுவும் ஒரு வகையான கோல்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி உங்களோட ஷார்ட் டேர்ம்ல இருந்து மீடியம் டேர்ம்ல இருந்து லாங் டேர்ம் வரைக்கும் நம்மளோட கோல்ஸ். ஸோ இந்த கோல்ஸை வந்து நான் செட் பண்ணணும் அப்படின்னா ஒன்லி கோல் செட் பண்ணா மட்டும் போதாது, அதுக்கு சில நடைமுறைகள் இருக்கும். இப்போ வந்து கார் வாங்குறதையும் நான் வீடு வாங்குறதையும் ஒரே டியூரேஷன்ல செட் பண்ண முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா முடியாது. ஏன்னா கார் அப்படிங்கிற காரோட ஒரு வேல்யூ அப்படின்னு பாத்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 10 lakhs இருக்கும். பட் வீடோட வேல்யூ ஆல்மோஸ்ட் அதுல இருந்து 5 times இருக்கும். அப்போ நீங்க இந்த மாதிரி காருக்கு ஒரு கோல் இருக்கு அப்படின்னா அதுக்கான ஒரு டியூரேஷன் 10 years, வீடு ஒரு 50 lakhs அப்படின்னா அது வந்து ஒரு 20 years, ஒரு 25 years நம்ம கொண்டு போகணும். ஸோ உங்களோட கோலுக்கு தகுந்த மாதிரி உங்களோட டியூரேஷனும் சரி, உங்களோட வேற மணியும் சரி ஈக்குவலா இருந்தால் மட்டும்தான் அந்த கோலை நம்ம ஈஸியா ரீச் பண்ண முடியும். ஸோ வாட் இஸ் ஸ்மார்ட் எஸ்ஐபி அப்படிங்கிறது என்னன்னா நத்திங். அந்த நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய கோல் பேஸ்டான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு உதாரணமா எனக்கு வந்து ஸ்பெசிஃபைடு கோல்ஸ் சொன்ன மாதிரி காரா இருக்கலாம், வீடா இருக்கலாம், இட்ஸ் எஜுகேஷனா இருக்கலாம், மேரேஜ் எக்ஸ்பென்சஸா இருக்கலாம், இல்லை ஒரு வெக்கேஷனா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்பெசிஃபைடு கோல்ஸ் இருந்தால் அது ஒரு வகையான ஸ்மார்ட் எஸ்ஐபி. ஓகே, எனக்கு ஸ்பெசிஃபிக் கோல்ஸ் மட்டும் இருக்கு, பட் அதுக்கு அடுத்து என்ன ஸ்டெப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெசரபிளா இருக்கணும். ஸோ நான் கார் வாங்குறதுக்கு எனக்கு அந்த டியூரேஷனுக்கு தகுந்த வேல்யூவை நான் என்னால இன்வெஸ்ட் பண்ண முடியுமா? ஸோ அந்த மெஷரபிள் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் கார் வாங்குறதுக்கு ஒரு 10 years டைம் ஹரிசன்ல மந்த்லி ஒரு 5 to 10,000 நான் இன்வெஸ்ட் பண்ணா என்னால இந்த 15 lakhs காரை வாங்க முடியும் அப்படின்னா இட்ஸ் அ மெஷரபிள். அதுவே நான் 10 yearsல 10,000 இன்வெஸ்ட் பண்ணி 50 lakhs வீடை வாங்க முடியுமா அப்படின்னா அது வந்து அச்சீவபிளா இருக்காது. ஸோ அந்த மெஷரபிள் அச்சீவபிள் அப்படிங்கிறது ரெண்டையுமே நம்ம வாங்கக்கூடிய மணியையும் டியூரேஷனையும் பேஸ் பண்ணி தான் இந்த கோல்ஸை, இந்த ஸ்மார்ட் எஸ்ஐபியை மூவ் பண்ண முடியும். ரியலிஸ்டிக் அந்த கோல்ஸ் வந்து உண்மையிலேயே சாத்தியமானதா இருக்கணும். ஸோ நான் வந்து 5 வருஷம் தான் கட்டுவேன், எனக்கு 50 லட்ச ரூபா வீடு வேணுமா? அஃப்கோர்ஸ் சாத்தியம். பட் என்னன்னா உங்களோட இன்கம் அந்த அளவுக்கு, சோர்ஸ் ஆஃப் இன்கம் அந்த அளவுக்கு இருந்தால் அது சாத்தியம். அதுவே ஒரு நார்மல் சேலரிட் அசெட் கிளாஸ் ஆனுவலி ஒரு 5 lakhs 10 lakhs வாங்கக்கூடியவங்க அந்த 50 lakhsக்கு வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணி இந்த வீடை வாங்கணும் அப்படிங்கிறது ரியலிஸ்டிக்கா இருக்காது. ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா டைம் ஃபவுண்ட். இந்த டைம் ஃபவுண்ட் வந்து ரொம்ப முக்கியம். நீங்க எந்த ஒரு கோல் எடுத்தாலும்
அதுக்கு வந்து முக்கியமா நம்ம சொல்லக்கூடியது டைம் பிளஸ் மணி. ஸோ மணி ஆல்ரெடி பார்த்தாச்சு, இப்போ டைம் பவுண்ட். இந்த டைம் பவுண்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் கோல்ஸ்க்குமே ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டைம் நம்ம கொடுக்கணும். கொடுத்தால் மட்டுமே அந்த கோல்ஸ் வந்து அதுக்கு தகுந்த கோல்ஸை நம்ம ரீச் பண்ண முடியும். ஸோ டைம் பவுண்ட் வந்து ரொம்பவே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 5 பாயிண்ட்ஸ் வந்து நம்மளோட கோல் எஸ்ஐபியை ஸ்மூத்தா ஜேர்னி கம்ப்ளீட் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. பொதுவா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸோ ஒரு ஆரம்ப காலகட்டங்கள்ல இருந்து ஒரு குழந்தைகள் படிக்கிறதுல இருந்து அவங்க வந்து ரிட்டையர்ட் லைஃப் எண்ட் பண்றது, ரிட்டையர்ட் ஆகிற வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு சின்ன சின்ன கோல்ஸ் இருக்கும். நம்ம ஆரம்பத்திலேயே நம்மளோட சில்ட்ரன்ஸை என்ன சொல்லி வளர்க்குறோம்? டாக்டர் ஆகணும், இன்ஜினியரிங் ஆகணும், ஒரு ஐஏஎஸ், ஐபிஎஸ் ஆர் ஏரோநாட்டிக்ஸ், இந்த மாதிரி எல்லாமே வந்து நம்ம ஆசையை தூண்டி விட்டு அவங்கள படிக்கிறதுக்கு ஒரு ஆர்வப்படுத்தணும். பட் அந்த படிப்பு மட்டும் போதுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்தாது. ஸோ அவங்க இப்போ நீங்க சொல்லி வளர்க்குறீங்களோ அப்போ அதுக்கு தகுந்த ஒரு கோல் பேஸ்டான ஒரு அந்த டார்கெட் வேல்யூ ஒவ்வொரு எஜுகேஷனுக்கும் ஒரு 10-15 இயர்ஸ் அண்ட் அட் த எண்ட் ஆஃப் 15 to 16 இயர்ஸ்ல அவங்க ஹையர் ஸ்டடி போகும்போது அதுக்கு தகுந்த மணியை நம்ம உருவாக்கி கொடுக்கணும். ஸோ அப்போதான் வந்து ஒரு சில்ட்ரன்ஸை வந்து ஒரு அடுத்த லெவல் ஒரு கோல் பேஸ்டா நம்ம கொண்டு போறதுக்கு, இல்லை அவங்க ஒரு அடுத்த நிலைமைக்கு கொண்டு போறதுக்கு ஆஸ் அ ஃபாதரா, ஆஸ் அ கார்டியனா வந்து நம்ம வந்து அதுக்கு வந்து செட் பண்ணி கொடுக்கணும். ஸோ அப்போ நான் வந்து ஒரு லாங்கர் டூரேஷன்ல பாத்தீங்க அப்படின்னா இப்போ 15 இயர்ஸ்ல அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு 25 lakhs 50 lakhs மணி வேணும் ஹையர் எஜுகேஷனுக்கு அப்படிங்கிற செனாரியோல நான் இப்ப இருந்தே ஸ்டார்ட் பண்ணாதான் என்னால அந்த ஜேர்னியை கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மேரேஜ், ஸோ அகைன் அடுத்தடுத்த கமிட்மெண்ட்ஸ், அடுத்தடுத்த கோல்ஸ் வந்து வந்துகிட்டே தான் இருக்கும். எப்போதுமே உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்பெசிபிக்கா ஒரு நேம்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. அது வந்து ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஜேர்னியை கம்ப்ளீட் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உதாரணத்துக்கு கிட்ஸோட எஜுகேஷன். ஸோ எந்த பாப்பாவோட எஜுகேஷன். ஸோ இன்கேஸ் 2 சைல்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா ஸோ ஒரு சைல்டோட எஜுகேஷனா இல்லை ஒரு சைல்டோட மேரேஜா, இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்பெசிபிக்கான நேம் மென்ஷன் பண்ணி ஒரு எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அவங்களோட கோல்ஸ் வந்து அவங்களோட கனவுகள் வந்து அந்த இடத்துல தவிர்க்கப்படாது. ஸோ ஏன்னா நான் வந்து இந்த பர்பஸ்க்காக போடும்போது அவங்க நிறைய கனவுகளோட காத்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல உங்களோட எஸ்ஐபி பிரேக் ஆகும்போதோ இல்லை விட்ராப் ஆகும்போதோ அவங்களோட கனவுகளும் சிதைக்கப்படுகிறது. அதே மாதிரி கோல் எஸ்ஐபியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எனி டேட் இருக்கு, எப்ப வேணாலும் ஸ்டாப் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு டாப் அப் அப்படிங்கிற ஒரு எஸ்ஐபி டாப் அப் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுங்க. ஸோ இயர் ஆன் இயர் உங்களோட எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட்ல மினிமம் 10% அப்படிங்கிறத இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களோட கோல்ஸ் வந்து நீங்க 25 இயர்ஸ் பிளான் பண்றீங்க எஸ்ஐபி டாப் அப் மெத்தட்ல அப்படின்னா ஆல்மோஸ்ட் 20 இயர்ஸ்லயே உங்களோட கோல் ரீச் ஆகிறதுக்கு இந்த எஸ்ஐபி டாப் அப் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி லாங் டேர்ம் எஸ்ஐபி. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி சொல்யூஷன் ஓரியன்டாவோ இல்லை கோல் ஓரியன்டாவோ நீங்க எஸ்ஐபி இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களோட அந்த லாங் டேர்ம் எஸ்ஐபியோட டென்யூர் கம்ப்ளீட் பண்ற மாதிரி பாருங்க. ஸோ அது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ உதாரணத்துக்கு இப்போ வந்து சார் இதெல்லாம் சாத்தியமா, என்னோட ஒரு 1 crore அட் த எண்ட் ஆஃப் ஒரு 15 இயர்ஸ்ல எனக்கு வந்து வேணும் அப்படின்னா இது சாத்தியமா அப்படின்னா இப்போ லைவ் எக்ஸாம்பிளாகவே இப்போ வந்து ஏற்கனவே நீங்க நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்கீம்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. அஸ் அ கனரா ரொபேக்கோ ஏஎம்சியில் பார்த்தீங்க அப்படின்னா கனரா ரொபேக்கோ எமர்ஜிங் ஈக்விட்டிஸ். ஸோ எமர்ஜிங் ஈக்விட்டிஸ் அப்படிங்கிறது லார்ஜ் அண்ட் மிட் கேப் கேட்டகரியில் வரக்கூடிய ஒரு ப்ராடக்ட். ஸோ இந்த சார்ட் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபி அப்படிங்கிற ஒரு மெத்தடில் ஒருத்தர் மாதம் 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் ஸோ அவருக்கு கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ் எவ்வளவு அப்படிங்கிறத இந்த சார்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஸோ இந்த ஃபண்டை பொறுத்த வரைக்கும் 1 year 3 years விட்டுறலாம். இனிமே நம்ம வந்து லாங் டேர்ம் தான் இன்வெஸ்ட் பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு செனாரியோல ஒரு 5 years அண்ட் அபோவ் நீங்க எடுக்கிறீங்க, டூரேஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த டேட்டா ஆஸ் ஆன்
நவம்பர் 30th வரைக்கும் உள்ள டேட்டா. ஸோ 5 இயர்ஸ்ல 10,000 பெர் மந்த் நீங்க இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 6 லட்சம் ரூபாய். அன்னைக்கு அதோட மார்க்கெட் வேல்யூ அப்படின்னு பாத்தீங்கன்னா 11,43,000. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 25% பிளஸ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ 10 இயர்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாசமும் 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா 120 மாதங்களில் ஒரு 12 லட்சம் ரூபாய் நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க. உங்களோட வேல்யூ அப்படின்னு பாத்தீங்கன்னா 31 lakhs. ஸோ 18%. அதே ஒரு 15 இயர்ஸ். ஸோ இந்த மாதிரி குழந்தை பிறந்தப்போ ஒரு மாசம் 10,000 ரூபாய் ஒரு பொண்ணுக்காக நான் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இன்னைக்கு அந்த 18 lakhs அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் 93 lakhs. ஸோ நியர்லி 1 crore பார்த்தீங்கன்னா 7 lakhs, ஆல்மோஸ்ட் 6.2 lakhs தான் ஷார்ட் ஃபால். ஸோ குரோர்பதி ஆகணும், என்னோட பொண்ணையும் இல்லை உங்களோட குழந்தைகளையும் ஒரு குரோர்பதி ஆக்கி பார்க்கணும் அப்படின்னு ஒரு நீங்க விருப்பப்பட்டால் இந்த மாதிரியான ஒரு எஸ்ஐபி மெத்தட்ல மந்த்லி உங்களால முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்க டாப் அப் பண்ணும் பட்சத்துல இந்த வேல்யூவேஷன் எல்லாமே உங்களுக்கு சாத்தியம். இந்த ஃபண்டு வந்து ஆல்மோஸ்ட் 2005 நம்ம ஆரம்பிச்ச ஃபண்டு. இது வரைக்கும் 2005 இருந்து ஆல்மோஸ்ட் 20 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆக போகுது. ஸோ 20 இயர்ஸ்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு அதோட வேல்யூவேஷன் 2 crore. ஸோ இது வந்து இட்ஸ் லைக் எஸ்ஐபி அப்படிங்கிறது என்னன்னா இட்ஸ் லைக் தேர்ட் சைல்டு. இப்போ இன்கேஸ் உங்களுக்கு 2 குழந்தைகள் இருக்கிறாங்க அப்படின்னா கூட மூணாவதா இதையும் வந்து இந்த எஸ்ஐபியையும் ஒரு சைல்டா நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களோட பிற்பட்ட காலகட்டங்களில் அவர்கள் உதவாத சமயங்களில் இந்த மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி உங்களுக்கு ஒரு பெரிய கார்பஸாகவும் உதவியாகவும் உங்களுக்கு இருக்கும். அது ஸோ பர்டிகுலரா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ் அப்படின்னாலே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான கோல் பேஸ்டா நீங்க இன்வெஸ்ட் பண்ணும் பட்சத்துல இந்த மாதிரி ஒரு வேல்யூவேஷனை உங்களால லாங் டேர்ம்ல பார்க்க முடியும். அடுத்து ஒரு சின்ன உதாரணம் தான். இந்த ஃபண்டு வந்து 1998ல லான்ச் ஆன 2003ல லான்ச் ஆன ஃபண்டு. ஸோ 2003ல நீங்க ஒரு 10 lakhs இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா இன்னைக்கு வந்து ஆல்மோஸ்ட் 2.42 crore. ஸோ இது வந்து என்ன உங்களுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து இந்த ஃபண்ட் வந்து கிராஜுவலா ஏன்னா மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னாலே இட்ஸ் மார்க்கெட் ரிஸ்க் அப்படின்னு சொல்லி டிஸ்க்ளைமர் எல்லாம் போடுறாங்க. ஸோ அதை பார்த்தப்போ மக்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா நம்ம வந்து இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது, இறங்கும், பணம் போட்டா இறங்கும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஆனா இந்த ஃபண்டை பொறுத்த வரைக்கும் என்ன அது காட்டுது, கிட்டத்தட்ட 20 இயர்ஸ்ல இந்த ஃபண்டு ஆல்மோஸ்ட் 17% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு ஒரு பக்கம். செகண்ட் என்ன அப்படின்னா நீங்க சென்செக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா கூட உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11% சம்திங் 13% தான் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. பட் இந்த ஃபண்ட் உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது 17.16. இந்த 20 இயர்ஸ்ல இந்த ஜர்னி பாத்தீங்கன்னா நிறைய அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கு. இந்த அப் அண்ட் டவுன்ஸ் அப்படிங்கிறது இட்ஸ் மார்க்கெட்டோட நேச்சர். ஆஸ் அ கஸ்டமர் நீங்க வந்து ஒரு லாங் ரன் நீங்க கொண்டு போனீங்க அப்படின்னா இந்த growth இஸ் பெர்மனன்ட். ஸோ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னி நீங்க வந்து 20 இயர்ஸ் பிளான் பண்றீங்க, இல்லை 15 இயர்ஸ் பிளான் பண்றீங்க, இல்லை 10 இயர்ஸ் பிளான் பண்றீங்கன்னா அந்த ஜேர்னி கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் நீங்க உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை ரன் பண்ணாலே போகும். அதுக்கு தகுந்த மாதிரி ரிட்டர்ன்ஸை இது ஜென்ரேட் பண்ணி கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். இது ஜேர்னி ஆஃப் சென்செக்ஸ். ஸோ 1990ல சென்செக்ஸ் 1000 பாயிண்டா இருந்தது, இன்னைக்கு ஆல்மோஸ்ட் 82,000 வந்துருச்சு. ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே அப்வர்ட் டைரக்ஷன் இருக்கா இல்லை ஒரே டவுன்வர்ட் டைரக்ஷன் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்லை. இது எல்லாமே பாத்தீங்கன்னா இட்ஸ் அ மார்க்கெட் வாலட்டிலிட்டி, அப் அண்ட் டவுன், லைக் இசிசி மாதிரி தான் இருக்கும். பட் ஒவ்வொரு ஃபாலும் நம்ம வந்து ஒரு தங்கத்துல முதலீடு செய்யும் போது பாத்தீங்கன்னா இறங்குச்சுன்னா நம்ம போய் அதிகமா வாங்குவோம். பட் அதுவே நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ல மார்க்கெட் இறங்குது அப்படின்னா வாங்குறதுக்கு விருப்பப்பட மாட்டோம். ஏன்னா இன்னும் இறங்குமா அப்படிங்கிற ஒரு பயம். பட் அந்த டைம்ல நீங்க இறங்கும் போது வாங்கியிருந்தால் உங்களுக்கு இந்த ரிட்டர்ன்ஸ் வந்திருக்குமா அப்படிங்கிறது இந்த அளவுக்கு ஒரு ரிட்டர்ன்ஸ் கோல்டை விட பெட்டர் ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்கும். அப்போ நம்மளோட விஷன் என்ன அப்படின்னா எவ்ரி ஃபால் வந்து நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இன்வெஸ்ட் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அங்க நமக்கு மார்க்கெட் உருவாக்கி கொடுக்கு. அப்படிங்கிற சினாரியோவை நம்ம எப்போதுமே மைண்ட்ல வச்சுக்கணும். இதை பொறுத்த வரைக்கும்
நீங்க வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கா எந்த டே, ஏன்னா இன்னைக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் சின்ன சின்ன ஆசைகள். இப்போ வந்து ரீசெண்டா எங்களோட ஒரு மீட்டிங்ல ஒருத்தருக்கு சொன்ன வார்த்தை இது. அவங்களோட ஒய்ஃபுக்கு ஒரு டைமண்ட் ஜுவல்லரி வாங்கி கொடுக்கணும்னு ஒரு எண்ணம். ஸோ அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இதே மாதிரி 10,000 எஸ்ஐபி. ஸோ 10 இயர்ஸ். அவர் இப்பதான் நியூலி மேரிட். அட் த எண்ட் ஆஃப் ஒரு 7 இயர்ஸ்ல, ஸோ அவரோட 5 to 7 இயர்ஸ் டைம் ஹரிசன்ல ஒரு ஜுவல்லரி டைமண்ட் ஜுவல் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறது அவரோட நேம், அவரோட எய்ம். ஸோ அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அவர் ஒய்ஃப் பேர்லயே ஒரு எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்றாரு. அந்த ஸ்டேட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா, டு மீட் ஜுவல்லரி, டு பர்ச்சேஸ் டைமண்ட் ஜுவல்லரி டு மை ஒய்ஃப் அப்படின்னு சொல்லி அந்த ஒய்ஃபோட நேம் முதற்கொண்டு அதில் மென்ஷன் பண்ணி கொடுத்துறாரு. ஆனால் அவர் டேட்டு கொடுக்கறது என்னன்னா, அவரோட மேரிட், அந்த மேரேஜ் ஆன டேட்டையும் அதில் மென்ஷன் பண்ணி கொடுத்துறாரு. ஒவ்வொரு மாசமும் அவர் பர்டிகுலரா அவரோட மேரேஜ் டேட், சே எக்ஸாம்பிள் 14th அப்படின்னா அந்த 14th அந்த டேட் எஸ்ஐபி ரன் பண்றாரு. டைமண்ட் ஜுவல்லரிக்காக பண்றாரு. 7 இயர்ஸ்ல அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுக்கறதுக்காக. இது வந்து ஒரு சின்ன கோர்ஸ். ஸோ சின்ன கோர்ஸ் மீன்ஸ் கொஞ்சம் டூரேஷன் 7 இயர்ஸ் அப்படிங்கிறது டைமண்ட் பர்ச்சேஸ் பண்றதுக்கான ஒரு எனஃப் டைம். ஸோ அப்போ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான கோல்ஸை வந்து நீங்க செட் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இதுக்கு கனரா ரூபாய்க்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெஷலாகவே வந்து செப்பரேட்டாக ஒரு கோல் பேஸ்ட் எஸ்ஐபி அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. இந்த கோல் பேஸ்ட் எஸ்ஐபி அப்ளிகேஷன்ல பார்த்தீங்கன்னா கிட்ஸோட மேரேஜ், வெல்த் கிரியேஷன், கிட்ஸோட எஜுகேஷன், டேக்ஸ் சேவிங், ரிட்டையர்மெண்ட், ட்ரீம் கார், ட்ரீம் வெக்கேஷன், ட்ரீம் ஹோம், இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ஒரு கோல் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அந்த கோலுக்கான டார்கெட் அமௌண்ட் செட் பண்ணிக்கலாம். அந்த கோலோட நேம். ஸோ இப்போ உதாரணமாக நான் என்னோட டாட்டரோட எஜுகேஷனுக்காக நான் பிளான் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ அக்ஷிதா ஹையர் ஸ்டடி என்ன அமௌண்ட், ஒரு 25 lakhs நான் பிளான் பண்ணுறேன் அப்படின்னா 10 இயர்ஸ். ஸோ இப்போ இந்த 10 இயர்ஸுக்கு வந்து எனக்கு வந்து ஒரு 20 lakhs வேணும், இல்லை 25 lakhs வேணும் அப்படிங்கிறத இங்கே நான் மென்ஷன் பண்ணிட்டேன் அப்படின்னா, உங்களோட இன்வெஸ்டரோட போர்ட்ஃபோலியோவில் பார்த்தீங்கன்னா அக்ஷிதா ஹையர் ஸ்டடி எவ்வளோ டார்கெட் வேல்யூ, எவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்கேன், இன்னும் எவ்வளோ அச்சீவ் பண்ணணும். ஸோ இந்த வந்து ஒரு ஃப்ரீக்வெண்டாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா இது வந்து டிஸ்பிளே ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்னோட மைண்ட் செட் என்ன ஆகும், ஸோ இது அக்ஷிதாவோட ஹையர் ஸ்டடிக்காக நான் போட்ட பணம், அதனால இதை நான் எடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு சென்டிமெண்டலி நமக்கு ஒர்க் அவுட். ஸோ இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. இந்த ஸ்டேட்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக அவங்களோட நேம் மென்ஷன் பண்ணியே ஸ்டேட்மெண்ட் வந்துடும். ஸோ அதுக்கான ஒரு இலிஸ்ட்ரேஷன் தான் இது கிளியராக இல்லை. ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ல ரிஃப்ளெக்ட் ஆகிறதுனால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த கோல் ஸ்பெசிஃபிக்காக இதில் வந்து ஒரு மைண்ட்ல இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா இன்வெஸ்டர் பிஹேவியர் அப்படிங்கிறது வந்து நமக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன்னா அவங்களோட லாங் டர்மா இருக்கட்டும், இல்லைன்னா ஷார்ட் டர்ம் கோல்ஸா இருக்கட்டும், இதை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து அட் த எண்ட் ஆஃப் அவங்களோட ஜேர்னி கம்ப்ளீட் ஆகணும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பீரியாடிக்கலி வந்து அவங்களோட கோல்ஸை ரிமைண்ட் பண்ணிட்டே இருக்கும். அது ரிமைண்ட் பண்றது என்னன்னா இந்த மாதிரி வரக்கூடிய அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் தான். ஈவன் அவர் மொபைல் ஆப்ல பார்த்தா கூட இந்த மாதிரி டிஃப்ரெண்டா இது ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு இந்த கோலுக்காக தான் நம்ம பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத ஹைலைட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம். இந்த கனரா பேங்க் இதுல பாத்தீங்கன்னா நீங்க மந்த்லி எஸ்ஐபி தான் சொல்றீங்க. இதுல வந்து பல்க் இன்வெஸ்ட்மெண்ட்டும் இருக்குங்களா? மேடம், பொதுவாக இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னாலே உங்களுக்கு எஸ்ஐபி அப்படிங்கிறதும் இருக்கு, லம்சம் அப்படிங்கிறதும் இருக்கு. ஸோ மெத்தட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது எல்லாருக்குமே காமன் தான் மேடம். லம்சமும் பண்ணிக்கலாம், எஸ்ஐபியும் பண்ணிக்கலாம். அதுல எப்படி இருக்கும் growth? லம்சம் போட்டோம் அப்படின்னா ஒரு 5 years 10 years அப்படின்னா அது எப்படி வரும்? அது ஏதாவது சார்ட் வச்சிருக்கீங்களா? மேடம் இதுல என்னன்னா, இப்போ ரீசெண்டா நான் உங்களுக்கு காமிச்சேன் இந்த ஃபிளெக்ஸி கேப் ஃபண்டுங்கிறது. இந்த ஃபிளெக்ஸி கேப் ஃபண்டு அதுக்கு ஒரு உதாரணமா நம்ம எடுத்துக்கலாம் மேடம். ஏன்னா இது வந்து நீங்க 2003ல ஒரு 10 lakhs நீங்க இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் உங்களோட இன்னைக்கு ஆஸ் ஆன் டேட் வேல்யூ பாத்தீங்கன்னா 2.42 crore.
ஸோ நீங்கள் வந்து ஒரு உதாரணத்துக்கு 2003 2014 வரைக்கும் எடுத்தா கூட உங்களுக்கு நியர்லி 90 lakhs சம்திங் இருக்கு. ஸோ லாங் டேர்ம் நீங்கள் எந்த அளவுக்கு லாங் டேர்ம் போகிறீங்களோ, ஏன்னா பவர் ஆஃப் காம்பவுண்டிங் அப்படிங்கிறது 8th wonder ஆஃப் வேர்ல்டு. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு லாங் டேர்ம் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு போகிறீங்களோ உங்களுக்கு கூட்டு வட்டி மெத்தடில் நமக்கு நம்ம எதிர்பார்த்த ரிட்டர்னை விட பெட்டராகவே அமையும். இப்போ ஒரு 15 years நம்ம போடுறோம். இன்கேஸ் நம்மளுக்கு ஒரு 10 yearsல நமக்கு ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா அப்புறம் என்ன அளவுக்கு அமௌண்ட் நம்ம எடுக்கலாம்? 10 yearsக்கு தகுந்த மாதிரி மேடம். இப்போ சே எக்ஸாம்பிள் நீங்கள் 10 lakhs இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, ஒரு 10 years கழிச்சு உங்களோட வேல்யூவேஷன் 80 lakhs இருக்கு அப்படின்னா, உதாரணத்துக்கு ஏன்னா இது வந்து பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ், ஸோ ஃபியூச்சர்ல வந்து நம்மளோட ரிட்டர்ன்ஸ் வந்து கணிக்க முடியாது. பட் இருந்தாலும் ஒரு அரௌண்ட் 70-80 lakhs இருக்கு அப்படின்னா, அன்னைக்கு என்னோட தேவைகள் ஒரு 10 lakhs இருக்கும் பட்சத்துல தேவைக்கு தகுந்த பணத்தை மட்டும் நீங்க எடுத்துக்கோங்க. ஸோ ரிமைனிங் உங்களுக்கு அக்யூமுலேட் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து உங்களுக்கு காம்பவுண்டிங்ல ஒர்க் அவுட் ஆகிக்கிட்டே தான் மேடம் இருக்கும். நீங்க 10 lakhs எடுத்ததுனால அந்த இன்ட்ரெஸ்ட் அப்படியே ஸ்டாப் ஆகுமான்னு பாத்தீங்கன்னா ஆகாது. ஏன்னா நம்மளோட இன்ஃபிளேஷன் அப்படிங்கிறது அந்த பர்ச்சேசிங் பவர் இன்ஃபிளேஷன் சொல்றோம் இல்லைங்களா, இந்த இன்ஃபிளேஷனை ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரே இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட் வந்து ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தான். நீங்க ஒரு போஸ்டலா இருக்கட்டும், ஒரு பேங்க் டெபாசிட்டா இருக்கட்டும், இந்த மாதிரி எந்த ஒரு ட்ரெடிஷனல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸா இருந்தாலும் அதோட ரிட்டர்ன்ஸ் 6-8%, அதிகபட்சம் 9% மேடம். நீங்க பிரைவேட் பேங்க்ஸ் போறீங்க அப்படின்னா, ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் போறீங்கன்னா அங்கே 8-9 கிடைக்கும். பட் ரிஸ்க் ஃபேக்டர் அப்படிங்கிறது அங்கே இருக்கு. பட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் வெல் ரெகுலேட்டட். ஸோ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து 30 yearsஸா ட்ராக் ரெக்கார்ட் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வந்து நீங்க ஜேர்னியை லாங் டர்மா கொண்டு போனீங்கன்னா நெகட்டிவிட்டி அப்படிங்கிறது இருக்காது. உங்களுக்கு நம்ம எதிர்பார்த்த ரிட்டர்ன்ஸை விட ஜாஸ்தியாகவே கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ சார். பொதுவாக வந்து நம்ம வந்து ஏன் வந்து ஈக்விட்டிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும், இப்போ உள்ள கரண்ட் சினாரியோ, ஸோ மார்க்கெட் வந்து வாலட்டைலா இருக்கு அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் இப்போ வந்து கொஞ்ச நாளாக போய்கிட்டு இருக்கு. நீங்க வந்து இந்த ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன்ஸ் அப்படிங்கிறத வந்து நீங்க விட்டுட்டு ஒரு லாங்கர் டூரேஷன்ல எப்படி நம்மளோட இந்தியாவோட ஜேர்னி, இந்தியாவோட க்ரோத் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்க திங்க் பண்ணாலே இந்த ஈக்விட்டிஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெட்டர் பெர்ஃபார்ம் பண்ணும். ஏன்னா வந்து இப்போ உதாரணத்துக்கு ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, இன்னைக்கு வந்து இந்தியா இஸ் த 3rd largest எக்கனாமியா மாறுறதுக்கு இன்னும் ஒரு 2 to 3 years 3 to 5 yearsல வரும். செகண்ட் திங் என்ன அப்படின்னா யங்கஸ்ட் பாப்புலேஷன். ஸோ ஓவரால் வந்து மற்ற கண்ட்ரிஸை கம்பேர் பண்ணும்போது இந்தியா வந்து யங்கஸ்ட் பாப்புலேஷன் ஜாஸ்தியாகவே இருக்கு. ஸோ யங்கஸ்ட் பாப்புலேஷன் ஜாஸ்தியாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஒர்க்கிங் ஏஜ், இப்போ யங்கஸ்ட் பாப்புலேஷன்லேயே இப்போ 100 பேர் இருக்கிறாங்கன்னா ஆல்மோஸ்ட் 60 to 70% ஆஃப் த யங்கஸ்ட் பாப்புலேஷன் ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன். ஸோ இந்த ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஏர்னிங்ஸ் பெட்டராக இருக்கும். ஸோ ஏர்னிங்ஸ் ஆல்மோஸ்ட் பெட்டராக இருக்கும் பட்சத்தில் அவங்களோட ஸ்பெண்டிங் ஜாஸ்தியாக இருக்கும். ஸ்பெண்டிங் நம்ம எங்கே பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்விட்டிஸில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஈக்விட்டிஸாக லிஸ்ட் ஆகக்கூடிய கம்பெனிஸில் தான் பண்ணுறோம். ஏன்னா நம்ம வந்து மார்னிங் எந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பொருளும் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு பொருளும் ஏதோ ஒரு வகையில் லிஸ்டட் கம்பெனிஸாக தான் இருக்குது. நீங்கள் கோல்கேட்லேருந்து நைட்டு தூங்குறதுக்கு ஏசி போடுற வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே லிஸ்டட் கம்பெனிஸ். நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு 10 பொருளில் கிட்டத்தட்ட 8 பொருள் வந்து லிஸ்டட் கம்பெனிஸ்லேருந்து மேனுஃபேக்சரிங் ஆகக்கூடிய ஒரு பொருள் தான். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட ஸ்பெண்டிங் எங்கே போகுது அப்படின்னா கம்பெனிஸ். ஸோ அந்த கம்பெனிஸ் ஆட்டோமேட்டிக்காக க்ரோ ஆகும். ஸோ பொருள் மாறுமே ஒழிஞ்சு கம்பெனி மாறாது. இந்த மாதிரி வந்து நிறைய சென்டிமெண்டான விஷயம். அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா எஸ்ஐபியோட புக் சைஸ், ஸோ 2016 அதாவது டிமானிசேஷன் வரதுக்கு முன்னாடி எஸ்ஐபியோட புக் சைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 4 to 6,000 crore தான். இன்னைக்கு 24,000 கோடி. ஸோ கிட்டத்தட்ட 4 to 5 times வந்து இந்த எஸ்ஐபி புக் சைஸ் வந்து மல்டிபிள் ஆயிருக்கு. ஸோ அந்த டைம்ல நம்மளோட இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா 2016 டிமானிசேஷன்ல மியூச்சுவல் ஃபண்டோட அசட் சைஸ் பார்த்தீங்கன்னா நியர்லி 13 lakh crore சம்திங் இருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 16 lakh crore. ஸோ இந்த வந்து அந்த க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை ஆகிக்கிட்டே இருக்கு. ஸோ ஒவ்வொரு கிரெடிட் ரேட்டிங் கம்பெனிஸோட கிறிசில், ஈக்ரா,
மார்னிங் ஸ்டார், இவங்க எல்லாம் வந்து இந்த சென்செக்ஸோட ஜேர்னி இன்னும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கம்பெனிஸும் அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, சென்செக்ஸ் வில் ஹிட் 1 lakh crore, ஸோ 1 lakh மார்க், 1,25,000 மார்க், 1,50,000 மார்க், இந்த மாதிரி அவங்களோட சென்செக்ஸ் வந்து இன்னைக்கு 82 லெவல்ல இருக்கக்கூடியது அடுத்த ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா 1,50,000 வரும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்களோட மணியும் அங்க மல்டிபிள் ஆகும். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இந்தியன் மார்க்கெட்ல நிறையவே இருக்கு. ஸோ இந்த கரண்ட் சினாரியோல ஷார்ட் டேர்ம்ல இருக்கக்கூடிய நிகழ்வுகளை இக்னோர் பண்ணிருங்க. திங்க் லாங் டேர்ம். ஸோ லாங் டேர்மா திங்க் பண்ணாலே உங்களுக்கு போதுமான அளவுக்கு உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பெட்டரா இருக்கும். சார், இந்த எஸ்ஐபி இப்போ மந்த்லி சேலரிட் பர்சன்ஸ் மாத்திரம் தான் பண்ண முடியுமா இல்ல சர்ப்ளஸ் இருக்கிற எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ண முடியும் மேடம். ஏன்னா இந்த எஸ்ஐபி அமௌண்ட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மினிமம் 1000ல இருந்து மேக்ஸிமம் எவ்வளவு வேணாலும் பண்ணலாம். இப்போ ஒரு சில அசெட் மேனேஜ்மெண்ட், ஒரு சில மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் எல்லாம் மினிமம் 100ல இருந்தே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ என்னால இன்னைக்கு வந்து என்ன அமௌண்ட் சேவ் பண்ண முடியும் டிபெண்ட்ஸ் அப்பான் த நம்மளோட சர்ப்ளஸ். இப்போ என்கிட்ட எனக்கு இன்னைக்கு வந்து ஒரு 500 rupees என்னால இந்த மந்த் நான் சேவ் பண்ண முடியும்னா 500 rupees ஸ்டார்ட் பண்ணலாம். 5000 என்னால ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படின்னா 5000 rupees ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதில் வந்து மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எஸ்ஐபி வந்து ரொம்பவே ஃப்ளெக்சிபிள் மேடம். நீங்கள் வந்து ரெகுலராக கட்டிட்டு வரீங்க, சடனாக வந்து ஒரு 3 months என்னால் பே பண்ண முடியாத சுச்சுவேஷன் அப்படின்னா கூட உங்களோட எஸ்ஐபியை பாஸ் பண்ணி வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன்ஸை மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபியில் உங்களுக்கு கன்வீனியன்ட்டாக நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, நிறைய ஃப்ளெக்சிபிலிட்டிஸ் இருக்குது. உங்களோட எஸ்ஐபியை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலாம், இல்லை 3 months 6 months வரைக்கும் ஸ்டாப் பண்ணிக்கலாம். இடையிடையே எனக்கு வந்து ஒரு 10,000 இருக்கு அப்படின்னா கூட டாப் அப் பண்றதுக்கான ப்ரொவிஷன்ஸும் அங்க நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ நீங்க சொல்றது இந்த 20 இயர்ஸ் அப்படி லாங் டேர்ம் அப்படின்றது பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு 30 இயர்ஸ்ல இப்போ எம்ப்ளாய்மெண்ட்ல இப்போ உடனே சேர்றாங்க, அவங்களுக்கு எல்லாம் பாசிபிள். இப்போ 50 இயர்ஸ் கிராஸ் ஆகுது, 50 ஏஜ்ல இருக்கிறவங்களுக்குன்னா அது எப்படி பண்ண முடியும் சார் லாங் டேர்ம் அப்படின் போது? அப்போ அவங்களே வந்து அதை யூஸ் பண்ணிக்க முடியுமா இல்லைன்றத ஒரு கேள்விக்குறி ஆயிடும் இல்லையா? அப்போ ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கு தான் யூஸ் பண்ண முடியும்ன்ற பிளான்ல தான் போடணுமா? இல்ல மேடம், நீங்க அந்த எஸ்ஐபி அப்படிங்கிறது எனி ஸ்பெசிபிக் கோல்ஸா இருக்கலாம், இல்ல உங்களோட நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ஒரு கார்பஸா இருக்கலாம். டிபெண்ட்ஸ் அப்ப அந்த, ஏன்னா நீங்க ஒரு 50 இயர்ஸ்ல நீங்க எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸஸ் அமௌண்ட்டை மட்டும் தான் நீங்க ஸ்டார்ட் பண்ண போறீங்க. இந்த எக்ஸஸ் அமௌண்ட் அப்படிங்கிறது நீங்க உங்களோட ஒரு 3 இயர்ஸ் தேவைக்கோ, இல்ல ஒரு 5 இயர்ஸ் கழிச்சு தேவைக்கோ, இல்ல ஒரு 10 இயர்ஸ் கழிச்சு தேவைக்கோ நீங்க இதை மெத்தட்ல தான் நீங்க இன்வெஸ்ட் பண்ண போறீங்க. அது வந்து உங்களோட பேரனுக்கு கொடுக்கலாம், இல்லைன்னா உங்களோட வேற ஏதோ பர்பஸ்க்காக நீங்க பிளான் பண்ணலாம். பர்டிகுலரா நான் வந்து தேவைகள் இருந்தால் எடுத்துக்கலாம், தேவைகள் இல்லைன்னா அடுத்த ஜெனரேஷன் அந்த கார்பஸை உருவாக்கலாம். ஏன்னா இப்போ வந்து நிறைய ரிட்டையர்ட் பென்ஷனர்ஸ் எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா, நான் வந்து எனக்கு அடுத்த பேரன் பேத்திக்கு பாத்தீங்கன்னா நான் ஒரு போகும்போதே ஒரு அமௌண்ட்டை நான் கொடுத்துட்டு போகணும். ஏன்னா இது வரைக்கும் சில, ஏன்னா கனரா பேங்கை பொறுத்த வரைக்கும் நிறைய வாக்கிங்ஸ் வராங்க. அவங்களோட வியூஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சார் நான் ரிட்டையர்ட், எனக்கு வந்து போதுமான அளவுக்கு பென்ஷன் கிடைக்கும், இந்த பென்ஷன்ல ஒரு 20% நான் சேவ் பண்ணி என்னோட பேரனுக்கோ பேத்திக்கோ, ஆனா என்னோட பையனுக்கோ பொண்ணுக்கோ நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க, ஆனா பேர குழந்தைகளுக்கு கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி சினாரியோல அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் கோல் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பேர குழந்தைகளுக்கு இருக்கும் பட்சத்துல அதை அவங்க இன்வெஸ்ட் பண்றாங்க. அதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்கு. இது நம்ம வந்து அப்ளிகேஷன் இது பண்ணும் போதே நம்ம அவங்களது நாமினி கொடுத்துட முடியுமா? கொடுக்கலாம் மேடம், கிராண்ட் சன்ஸ் கொடுத்துடலாம், இல்ல கிராண்ட் சைல்டு, கிராண்ட் பேரண்ட்ஸ் என்ன கொடுக்கணுமோ அங்க நாமினியா கொடுத்துக்கலாம். அப் டு 3 members வரை கொடுத்துக்கலாம். பட் ஒரு நாமினி இஸ் தி பெஸ்ட். ஓகே, அத அந்த ஒரு நாமினி நம்ம இப்ப கொடுக்குறோம். இன் கேஸ் நம்ம கட்டி ஒரு 10 இயர்ஸ் நம்ம போடுறோம், சப்போஸ் ஒரு 8 இயர்ஸ்ல அதுக்கப்புறம் அவன் கட்ட முடியல, இல்ல அந்த பர்சன் இல்ல, அது அதுக்கப்புறம் அது என்ன ஆகும்? அதுக்கப்புறம் வந்து டிரான்ஸ்மிஷன் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ்னு சொல்லுவோம் மேடம். இப்போ வந்து ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்றவர் இறந்துட்டாரு, அந்த இன்வெஸ்டர் இறந்துட்டாரு அப்படிங்கிற பட்சத்துல நாமினி வந்து மைனரா இருக்கும் பட்சத்துல கார்டியன் வந்து இந்த மாதிரி இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை உரிமை கோரலாம். உரிமை கோரதுக்கு சில ஃபார்ம்ஸ் மட்டும் நீங்க சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். அது வந்து சிம்பிளிஃபைடான டாக்குமெண்ட்ஸ் தான். ஸோ பெரிய லெவல்ல வந்து நம்ம ஸ்ட்ரகிள் ஆக வேண்டிய அவசியம் அதுல இல்ல. இல்ல அது வந்து அவங்க கண்டினியூ பண்ற மாதிரி ரூல் இருக்குமா, இல்ல அதோட அதை பிரேக் பண்ணிட்டு அவங்க அதை எடுத்துக்கிற மாதிரி இருக்குமா? அதோட கண்டினியூ பண்றதா இருந்தால் அவங்க பேருக்கு, இப்ப நாமினியா கொடுத்துருப்பாங்க இல்லையா, பேர குழந்தைகள் ஏ அப்படின்னா அவங்க பேருக்கு மாறிடும். அதை வந்து அவங்களோட பேரண்ட்ஸ் கண்டினியூ பண்றதா இருந்தா கண்டினியூ பண்ணலாம், அவங்க நேம்லயே கண்டினியூ பண்றதா இருந்தாலும் கண்டினியூ பண்ணலாம். இல்ல அந்த தேவைக்கு பணம் இருக்கு எனக்கு வேணும் அப்படிங்கிற டைம்ல
எடுக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கலாம். 3 ஆப்ஷனுமே அது இருக்கு. நண்பர்களே, வேறு எதுவும் கேள்விகள் இருக்குங்களா? ஓகே. அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். இந்த நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்து இந்த என்ன சொல்றது திட்டத்தை பற்றி மிக விரிவாகவும் அழகாகவும் எடுத்து கூறிய திரு வேல்முருகன் அவர்களுக்கும் எங்களுடைய அந்த நன்றி. இந்த திட்டத்தில் பங்கேற்க விரும்புபவர்கள் இப்போ உங்களுக்கு அந்த சாட்ல எங்களுடைய நம்பரை நாங்க ஷேர் பண்ணியிருக்கோம். 8220230035 இந்த நம்பருக்கு நீங்க எங்களுக்கு கால் பண்ணுங்க. உங்களுக்கு வேண்டிய உதவிகளை நாங்க செய்து தரோம். இந்த கோல் எஸ்ஐபியில உங்களுக்கு எது அதாவது உங்களுடைய கோல்க்கு ஏற்ற மாதிரியான சரியான மியூச்சுவல் ஃபண்ட்ஸை செலக்ட் பண்ணி உங்களுடைய ஃபினான்சியல் கோல்ஸை அச்சீவ் பண்றதுக்கு நாங்கள் எல்லா வகையிலும் ஒத்துழைப்பு தருவோம். அதே மாதிரி உங்களுக்கு எதிர்காலத்தில் எந்தவித குழப்பமும் இல்லாமல் ஒரு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா எப்பவும் ஒரே மாதிரி ட்ராக்காக போறதில்ல. சில ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வழியா போறது அப்படின்றது எந்த அளவுக்கு பாதுகாப்புது அப்படின்னா, ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் உங்களுக்கு தொடர்ந்து சரியான ஆலோசனைகளை கொடுத்து கொண்டே இருப்பார். அதுலயும் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இதை எந்தவித எதிர்பார்ப்பும் அதாவது எங்களுக்கு இதை ஒரு இன்கம்காக தான் ஒரு தொழில் செய்கிறோம் அப்படின்னா கூட அதை தாண்டி மக்களோட நல்லதுல எங்களுக்கு எப்பவுமே ஒரு அக்கறை இருக்கும். ஸோ நாங்கள் இன்னைக்கு இதை செய்யறது மூலமா நாளைக்கு கஸ்டமர்ஸ் எங்க மேல ஒரு நம்பிக்கையை தொடர்ந்து கொடுப்பாங்க. அந்த நம்பிக்கை தான் எங்க பிசினஸுக்கு ஆதாரம். இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பிசினஸ் அந்த நம்பிக்கையில தான் போயிருக்கு. ஸோ உங்களுக்கு எதிர்காலத்தில் எந்த குழப்பம் ஏற்பட்டாலும் நாங்கள் உங்களுக்கு உதவுவோம். அதுதான் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரா நாங்க உங்களுக்கு செய்ய வேண்டிய சேவை. ஸோ உங்களுக்கு இந்த ஃபண்ட்ல உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க. நான் இந்த கோல் எஸ்ஐபியில் நடுவில் நீங்க மாத்திக்கணும்னு நினைச்சாலும் மாத்திக்க முடியும். அதற்கான அவைலபிலிட்டியும் இருக்கு. ஸோ அதையும் நாங்கள் உங்களுக்கு செய்து தருவோம். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒரு சந்திப்பு நடக்கிறது. இன்று இந்த சந்திப்பு இத்துடன் முடிவடைகிறது. நாளை மாலை இதே நேரம் 4 மணிக்கு நமக்கு இன்னொரு புதிய நிதி சார்ந்த திட்டங்களோடு நாங்கள் வருகிறோம். அதில் கலந்து கொள்ளுங்கள். உங்களுக்கான அடிப்படை பர்சனல் ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் பற்றிய புரிதலை ஏற்படுத்த இந்த கூட்டங்கள் நிச்சயம் உதவும். இதை உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் எடுத்து சொல்லுங்கள். ஸோ அது மூலமா அவர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு புரிதல் கிடைக்கும். ஸோ அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். நிச்சயம் நாளை நடக்கும் சந்திப்பில் நாம் எல்லாரும் சந்திக்கலாம். முக்கியமா திரு வேல்முருகன் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். நன்றி சார்.